ஐயோ, டைம் ஆயிடுச்சு. நம்ம சீக்கிரமா போகணும். என்ன சத்தத்தையே காணோம். எதையாவது குடிச்சு தெளிஞ்சுக்கலான்னு பார்த்தா நல்லா தூங்கிட்டா போல. சரி, ஏய் நில்லு. ஏய், நீ நீ எப்படி முழிச்ச? தூங்கலையா நீ? சிங்கம் தூங்கிருச்சுன்னா எலிக்கெல்லாம் ஒரே கொண்டாட்டம் இல்ல? ஏய், சும்மா கத்தாதீங்க. நான் பார்ட்டிக்கு போயிட்டு வரேன். நீங்க என்ன பண்றீங்கன்னா வீட்ல சும்மா தூங்காம வீட்டை பத்திரமா பாத்துக்கோங்க. ஏய், வீட்டை பத்திரமா பாத்துக்கிறதுக்கு நான் என்ன வாட்ச்மேனா? ஓ, நீங்க வாட்ச்மேனை நினைச்சிட்டீங்களோ? இல்ல இல்ல, நான் எதுக்கு சொன்னேன்னா சும்மா சாப்பிட்டு சாப்பிட்டு வீட்ல இருக்கிறதா நினைக்கிறீங்கல்ல, அதுக்கு வீட்டை பாத்துக்கிட்டாவது இருக்கலாம்ல. அதுக்காக தான் சொன்னேன். ஏய், என்ன சொன்ன? உன்ன சரி, என்ன விடு. ஏதோ லெமன் எல்லாம் புளிஞ்சு குடிச்சிட்டு இருந்தியே, ஏதோ பிளான் பண்ணிருக்க போல. என்ன பிளான்? உங்களை மாதிரி இல்லாத மூளைக்கெல்லாம் இந்த மாதிரி ஹோட்ட பிளான்லாம் போட வேண்டிய அவசியமே இல்ல. ஐயோ, என்னோட பிஸியான ஸ்கெடியூல்ல உங்ககிட்ட பேசி ஒரு 5 மினிட்ஸ் வேஸ்டா போயிடுச்சு. சரி, நான் கிளம்புறேன். வீட்டை பத்திரமா பாத்துக்கோங்க. பாய். சரி, ஓகே, நான் பண்ணிடுறேன். ஒரு நிமிஷம். என்ன சித்தி கால் பண்றாங்க? ஹலோ. ஏ கதிர், சொல்லுங்க சித்தி. இந்திரா வீட்ல இல்லடா, தப்பிச்சு போயிட்டா. என்னது? இங்க பாரு, அவ நேரா பார்ட்டிக்கு தான் வந்துட்டு இருக்கான்னு நினைக்கிறேன். என்ன சித்தி நீங்க? அவ வரலன்னு நான் எவ்வளவு சந்தோஷமா இருந்தேன் தெரியுமா? என் சந்தோஷத்தை மொத்தமா கெடுத்துட்டீங்க. டேய், நான் என்னடா பண்ணட்டும்? அவளுக்கு தூக்க மருந்து கொடுத்தும் தெளிய வச்சு அவங்க கிளம்பி வந்துட்டு இருக்கா. இங்க பாரு, ஆனா அவங்க வந்தான்னு வச்சுக்கோ, கௌதமும் அவளும் சேர்ந்து எல்லாம் ஒட்டு வசூல் பண்ணிடுவாங்க. ஆமாமா, அனுப்புறதே அனுப்பிட்டு இப்ப இத வேற சொல்லுங்க. ஏய், நான் என்ன பண்ணட்டும்? வைங்க சித்தி, நான் ஏதாச்சும் ஒரு வழி பண்றேன். டேய், கதிர் சார் பேசுறாரா? பேசு 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 மச்சான். ஹலோ, நான் கதிர் பேசுறேன். சொல்லுங்க சார், நான் தான் பேசுறேன். கூட பசங்க இருக்காங்களா? சார், ஆமா சார், எல்லாம் பொருளோட ரெடியா இருக்காங்க. சரிடா. நான் இப்போ ஒரு போட்டோ அனுப்புறேன் உனக்கு. அந்த பொண்ணு இந்த பார்ட்டி ஹாலுக்கு தான் வந்துட்டு இருக்கா. அவ இங்க வரவே கூடாது. அதனால அவளை அந்த தெரு முனையிலே வச்சு அடிச்சு போட்டுருங்க. சரிங்க சார். அடிச்சு போட்டா போதுமா, இல்ல கை கால் எதுவும் உடைக்கணுமா? டேய், என்ன வேணாலும் பண்ணிக்கோ, ஆனா அவ இங்க வரவே கூடாது, அவ்வளவுதான். சார், நீங்க போட்டோ மட்டும் அனுப்பி விடுங்க சார், நான் பாத்துக்கிறேன். டேய், மிஸ் பண்ணிடக்கூடாது, கவனமா இருங்க. அந்த பொண்ணு அங்க வராது, நீங்க ஜாலியா இருங்க. டேய், கிளம்புங்கடா, சூப்பரா ஒரு வேலை வந்திருக்கு, போய் முடிச்சுட்டு வந்துடலாம். வாடா மச்சான். இதோ பாருங்க, கதிர் ரொம்ப திறமையானவன். இப்ப எங்க எல்லா பிசினஸையும் கதிர் தான் பாத்துக்கிறான். அப்படிங்களா? அது மட்டும் இல்ல, இப்போ ஒரு பெரிய ப்ராஜெக்ட் சைன் ஆயிருக்கு. அது மட்டும் சக்சஸ் ஆயிடுச்சுன்னா சவுத் இந்தியாலேயே எங்க குரூப் தான் லீடிங்ல இருக்கும். ஓ, ஐ சி. அப்ப அந்த ப்ராஜெக்ட் எப்ப சார் லான்ச் ஆக போகுது? அடுத்த மாசம் லான்ச் ஆக போகுது. பெரிய ப்ராஜெக்ட், கிட்டத்தட்ட 500 ஏக்கர்ல பண்ண போறோம். ஓ, வெரி நைஸ். கை கொடுங்க சார். Thank you சார். அதனாலதான் உங்க எல்லாரோட ஓட்டையும் என் பையன் கதிருக்கு போட சொல்றேன். ஏன்னா இண்டஸ்ட்ரியில என்ன பிரச்சனை வந்தாலும் கதிர் உங்களுக்கு துணையா இருப்பான். அதனால இவனுக்கே ஓட்டு போடுங்க. ஜெயா மேடம், நீங்க சொல்றவங்களுக்கு தான் எங்க ஓட்டு மேடம். நாங்க கதிர் சாருக்கே ஓட்டு போடுறோம் மேடம். தேங்க்யூ, தேங்க்யூ சோ மச். தேங்க்யூ சார், தேங்க்யூ.
செக்ரட்டரி போஸ்டுக்கு ஆமாங்க. கௌதம் நிக்கிறதுனால அவனை எப்படி நீங்க ஜெயிக்க வைக்கணும். மேடம் ஜூஸ் குடிங்க மேடம். ஆஹா இல்ல இல்ல எனக்கு வேண்டாம். இல்லை மேடம் சாப்பிடுங்க மேடம். இல்ல வேண்டான்னு சொல்றேன்ல. ஜூஸை கொட்டினா பாத்ரூம் போகும்போது குழந்தைய கடத்தலான்னு பார்த்தா உஷாரா இருக்காளே, என்ன செய்யறது? ஏங்க என்னங்க பண்றீங்க? சாரி மேடம். எடுங்க அந்த பக்கம். இந்நேரம் குழந்தை மேல பட்டிருந்தா என்ன ஆயிருக்கும்? சாரி மேடம், சாரி மேடம். போங்கன்னு சொல்றேன்ல, போங்க. ஆ சரிங்க மேடம். அச்சச்சோ என்னம்மா ஆச்சு? ஏன் அழற? அச்சச்சோ பாப்பாக்கு டயப்பர் நனைஞ்சிருச்சா? சரி போய் மாத்திட்டு வந்துடலாமா? வா போய் மாத்தலாம். வா வா வா. சரி 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 சரிடா. ஆமாமா அத்தை என்ன காவியா? அத்தை இல்லத்த, குழந்தைக்கு டயப்பர் மாத்தணும். ஜெயா மேடம். யார் குழந்தை இது? ஆ இது இது வந்து எக்ஸ்கியூஸ் மீ, இத வந்து okay, madam. பேசிட்டுருங்க. வா காவியா. என்ன காவியா, என்ன வேணும் உனக்கு? இல்லத்த, குழந்தைக்கு டயப்பர் மாத்தணும். இது எதுக்கு என்கிட்ட வந்து சொல்லிட்டு இருக்க? இத பார், இது யார் வீட்டு குழந்தையோ என்னமோ, நான் வந்தா பார்க்க முடியும்? நீயே போய் க்ளீன் பண்ணிட்டு வா. இத பார், நீ குழந்தைன்னு ஃபீல் பண்ணிட்டு இருக்கியேன்னு தான் நான் எல்லாத்துக்கும் அலோவ் பண்றேன். ஆனா நீ அதை அட்வான்டேஜா எடுத்துக்கிற. ஐயோ அத்தை, நான் உங்களை கூப்பிடல, பாத்ரூமுக்கு வெளியே தான் போகணும். அதான் என்ன தேட வேண்டான்னு சொல்ல வந்தேன். இங்க பாரு, நீ இதை பத்திலாம் ஒன்றும் கவலைப்படாத. நாங்க உன்னை தேடலாம் மாட்டோம். நீ எங்க வேணாலும் போ. கதிர் சும்மா இரு. எந்த மாதிரி இடத்துக்கு வந்திருக்கோம், கொஞ்சம் பொறுமையா இரு. மா, இது ரொம்ப முக்கியமாமா. இத பார் காவியா, மூஞ்சிய தூக்கி வச்சிட்டு இருக்காத. நீ இப்படி இருந்தனா கதிரோட பிரஸ்டீஜ் என்ன ஆகுறது? நீ நாங்க சொல்ல சொல்ல கேட்காம யார் பெத்த பிள்ளையோ தூக்கிட்டு வந்து வச்சிட்டு இருக்க. ஐயோ, எனக்கு என்ன சொல்றதுனே தெரியல. முதல்ல க்ளீன் பண்ணணும்னு சொன்னல, கூட்டிட்டு போ. மா, எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. வாங்கம்மா, வாங்க போலாம். நீ போ. பாத்தியாடா பாப்பா, உன் அப்பாவும் பாட்டியும் எப்படி பேசிட்டு போறாங்கன்னு பாத்தியா? உன் பாட்டிக்கு அவங்க பையன் முக்கியம்னா எனக்கு நீ தானே குட்டி முக்கியம். நான் பாத்துக்கிறேன் உன்னை. என்ன சரி, நம்ம போய் வாஷ் பண்ணிட்டு வரலாம். பாத்ரூம் வெளியே தான் இருக்கும், நம்ம போலாம். டேய், என்னடா என்ன ஆளையே காணா? வந்தா சட்டுப்புட்டுன்னு அடிச்சுட்டு போயிடலான்னு பார்த்தா இவ்வளோ லேட் பண்ணிட்டு இருக்கு. இருமச்சி வரட்டும், அவசரப்படாத. டேய், எங்கேயாவது மிஸ் பண்ணிடாதீங்க, அப்புறம் அமௌண்ட்டு கிடைக்காது. டேய், அங்கேயே கண்ணு வச்சுட்ரு. டேய், நீ அந்த பக்கம் பாரு. டேய், நீ இந்த பக்கம் பாரு. நீ மீதி இருக்கிறத அடிக்க போறியா? ஆமாண்டா, ஒரு ரவுண்டு போட்டுக்கிறேன் மச்சான். போடு போடு. இந்த பக்கம் தான் மேப் வழி காமிச்சது. ஆனா ஒரு ஆட்டோ கூட காணோம். டேய், தூரமா ஒரு பொண்ணு வருது, அவளான்னு பாருங்கடா. டேய், இவதான்டா சார் போட்டோல அனுப்பிச்ச பொண்ணு. இவளா? ஆ.
இங்க பாருங்க, கதிர் சார் சொல்லி தான் செய்யறான்னு தெரியவே கூடாது. ரொம்ப கவனமா இருக்கணும்டா, சரியா? ஏ மச்சான், சைடிஸ் ஏதாவது இருக்குது? எங்கடா இருக்கு சைடு சைடிஸ்ல இல்லடா, அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ. ஏய், எனக்கு அதெல்லாம் முடியாது. இந்த சரக்கு சைடிஸ் எல்லாம் அடிக்க முடியாது, சரியா? போய் சைடிஸ் சைடிஸ் தானே வேணும் உனக்கு. இரு, அங்க பாரு. நிக்க மாட்டியா? என்ன? கலந்து விட்டுறியா? ஏய், நில்லுன்றல. ஏய், அவ்வளவுதான். கூப்பிடுறேன்ல. ஏய், வாடா. ஏய், மச்சான், சுத்த போடுறா. வாடா. நில்லு. ஏய், மாட்டிக்கிட்டா ஏய். மச்சான். இது பாருங்க, தேவையில்லாம இப்படி பண்ணாதீங்க. முதல்ல போயிடுங்க. எங்களை மீறி போயிடுவியா? பாத்ரூம் தோ இங்கதான் இருக்கு பாத்ரூம். உன் பாட்டிக்கு நீதான் உங்க பேர் என்ன தெரியாது, அதான் இப்படி பேசிட்டாங்க. நீதான் உங்க பேர் என்ன தெரிஞ்சா உன்னை அப்படியே ஆசையா பாத்துப்பாங்க தெரியுமா? சரி சரி வா, நம்ம உள்ள போலாம், வாஷ் பண்ணிட்டு வந்துடலாம். டேய், பாத்ரூம்குள்ள தான் போறா. அவளை அடிச்சு போட்டு குழந்தைய தூக்கிடணும். அதுவும் யாரும் வரதுக்கு முன்னாடி செஞ்சிடணும், சரியா? சரி சரி, அங்க போய் அவ வர வரைக்கும் வெயிட் பண்ணலாம். அப்பாடா உள்ள போயிட்டா. எல்லாம் முடிச்சுட்டு வெளியே வந்ததுமே அவளை அடிச்சு தூக்கிடணும்டா. குழந்தைய நம்ம தூக்கிட்டு போறதுதான் வேலை. மச்சான், பாரா மச்சான், பயப்படுது. ஏய், மச்சான், இங்க பாருடா, கோவப்படுது. வாய் மூடிட்டு போயிடுங்க. நான் யாருன்னு உங்களுக்கு தெரியாது. ஏய், பேசுது மச்சான். நல்லா காதுல தேன் பாஞ்ச மாதிரி இருக்குது. தனியா ஒரு பொண்ணுகிட்ட எப்படி நடந்துக்கணும்னு உங்களுக்கு தெரியாதா? குடிக்கிறதே தப்பு, இதுல கலாட்டா வேற பண்றீங்களா? உங்களெல்லாம் என்ன செய்யணும் தெரியுமா? என்ன செய்வோமா? இது பாருங்க, நான் பொறுமையா சொல்றேன், அப்புறம் நீங்க எல்லாரும் ரொம்ப வருத்தப்படுவீங்க. ஐயோ, பயமா இல்ல இருக்கு. யாரா நீங்களா? யாரா நீங்க? யார் நீங்களா? பாரா மச்சான். என்ன இது பாருங்க, வாயை மூடி தூக்குடா அவளை. போயிடுங்க. ஏய், டேய், பேசிட்டே இருக்க. சாவடிச்சிருவேன். ஜாக்கிரதையா இருங்க. நான் அவசரமா போகணும், இல்லைன்னா உங்களுக்கு கொன்றுப்பேன். அண்டான். ஐயோ, கதிர் சார். கதிர் சார். ஆமா. ஹலோ சார். டேய், எங்கடா போனீங்க? அவ வந்தால இல்லையா? ஐயா, அவ வந்தா. நான் சொல்றத ஒழுங்கா கேளு. சும்மாலாம் விட்டுறாதீங்க. நீங்க அடிக்கிற அடியில 4 நாளைக்கு எந்திரிக்க கூடாது. அதேதான், இருக்கிற இடத்த விட்டு ஒரு 4 நாளைக்கு எந்திரிக்கவே முடியாது. டேய், என்ன நெக்கல் பண்றியா? ஆமா சார்,
அவ தான் சார், பொம்பளையா அவ. தூக்கி போட்டு மீதி மிதிச்சா சார் எங்களை. எந்திரிக்க கூட முடியாம ரோட்ல விழுந்து கிடக்கும் சார். நாங்க எங்களை வந்து அள்ளிட்டு போங்க சார். டேய் நீங்களாம் ஒரு ரவுடிங்களாடா? போனை விடா. சார் சார் வாஷ் பண்ணியாச்சு, பார்ட்டிக்கு போலாம். இதுக்கப்புறம் அழக்கூடாது. அம்மா ஒரு நிமிஷமா. என்னங்க வேணும்? உங்கள் புடவையில் ஏதோ ஓடிட்டு இருக்குமா? ஒட்டி இருக்கா? டேய் யாரா அவன்? தெரில மச்சான், ஒரு வேலைக்கு இவனும் ஐயா சொன்ன ஆளா இருக்குமோ? இரு பாப்போம். இல்லையேங்க, அப்படியெல்லாம் எதுவும் இல்லையே. இல்லைம்மா, ஏதோ அசிங்கமாக கரை இருக்குமா. அப்படியே எப்படி உள்ளே போவீங்க? உள்ளே போய் வாஷ் பண்ணிட்டு போங்கம்மா. என்ன கரை? அம்மா உள்ளே தண்ணி போட்டு கழுவுனதாம்மா போவோம். நீங்கள் போய் நல்லா புடவை அலசிட்டு வாங்க. அம்மா குழந்தை கையில் வச்சுட்டு எப்படிம்மா அலசுவீங்க? கொடுங்கம்மா, நான் பார்த்துக்கிறேன். ஆ, குழந்தையா? அம்மா கவலைப்படாதீங்கம்மா, நான் இங்கேயே இருக்கேன். நான் கூட உங்களுக்கு ஜூஸ்லாம் கொடுத்தேனே, நான் இங்கே தான் வேலை செய்கிறேன். நம்பி எங்களை கொடுத்துட்டு போங்கம்மா. தயங்காதீங்க, சும்மா கொடுங்க. இல்லைங்க, அது குழந்தை. அட என்னம்மா நீங்கள் யோசிக்கிறீங்க? நான் இங்கேயே இருக்கேன், நீங்கள் போயிட்டு வாங்க. அப்படியா? அட அட கொடுங்கம்மா. எங்க குழந்தை பத்திரம்? பயப்படாமல் போயிட்டு வாங்க, நான் குழந்தைய பத்திரமா பார்த்துக்கிறேன். நான் போயிட்டு சீக்கிரமா வந்துடுறேன், நீங்க எங்கேயே இருங்க. சரிங்கம்மா. வாடா, அவன் அடிச்சு குழந்தைய தூக்கலாம். என்ன கரை? ஒண்ணுமே இல்லையே. அந்த ஆள் எதுக்கு கரை இருக்குன்னு சொன்னா? ஐயோ குழந்தை! நான் பெரிய முட்டாள்தனம் பண்ணிட்டேன். பாப்பா, குழந்தை இங்கதானே இருந்தாரு. குழந்தை ஐயோ, என் குழந்தை காணாம போயிடுச்சு. மறுபடியும் என் குழந்தைய தொலைச்சிட்டேன். ஐயோ, நம்பி ஏமாந்துட்டேனே. இப்ப நான் என்ன செய்வேன்? கடவுளே கடவுளே, என்ன பண்றது? வெளியே போலாம். என் குழந்தை, என் குழந்தை. இந்திரா, நீ வந்துட்டியா? ஒரு நிமிஷம் உயிர் போய் உயிர் வந்துருச்சு தெரியுமா? நான் இந்த குட்டி பையனை காணோன்னு பயந்துட்டேன்டி. நல்ல வேலை. குழந்தைய விட்டுட்டு நீ ஏன்க்கா தனியா உள்ள போன? இல்லடி, என் புடவையில ஏதோ கரை இருக்குன்னு ஒருத்தர் சொன்னாரா? நீங்க வாஷ் பண்ணிட்டு வாங்க, நான் குழந்தைய பாத்துக்கிறேன்னு சொன்னாரு. அதான் அவர்கிட்ட கொடுத்துட்டு போனேன். உள்ள போனா புடவையில எந்த கரையும் இல்ல. அவர் எதுக்கு அப்படி சொன்னாருன்னே தெரியலடி. டேய் இவ யாரா? யாரா நீ? எங்க வீட்டு குழந்தைய நீ ஏன் கையில வச்சிருக்க? வந்து அது அது வந்து ஏய் சொல்றா. இந்த இந்த குழந்தையோட அம்மா தான் வச்சுக்க சொன்னாங்க. பாத்ரூமுக்கு போயிருக்காங்கம்மா, இதை வச்சுக்க சொன்னாங்கம்மா. என்ன நீ சொல்றது எதுவுமே நம்புற மாதிரியே இல்லையே. குழந்தைய கொடு. இல்லைம்மா, அவங்க அம்மா வந்தால் கொடுத்துட்றம்மா. டேய் குடுன்றல, குடுன்னு சொல்றேன்ல. அம்மா குடு. குழந்தை அம்மா குடு. வேணாம்மா. குடு. ஏய், உன்னை பார்த்தாலே ரொம்ப சந்தேகமா இருக்கே. உன்னை இதுக்கு மேல நான் இங்க பார்த்தேன், போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணிடுவேன். போடா போ. போன்னு சொல்றேன். போடா.
இந்திரா இந்திரா குழந்தைய கொடு. அப்பாடா. அம்மா இந்திரா, நீ ஏன்டி இவ்வளவு லேட்டா வந்த? அது கொஞ்சம் லேட் ஆயிடுச்சுக்கா. ஆனா நான் லேட்டா வந்தது ஒரு வகையில நல்லதுதான். டேய், என்னடா குட்டி பையா, சித்தி வந்துட்டாங்களா? உன்னை தூக்கிட்டாங்களா? சரி சரி. அக்கா, இனிமே குழந்தைய யார் கையிலயும் தரக்கூடாதுக்கா. நீதான் பத்திரமா பாத்துக்கணும், புரியுதா? சரிடி இந்திரா, நான் இனிமே யார்கிட்டயும் கொடுக்க மாட்டேன். சரி, நீ வா, நம்ம போலாம். டேய், என்னடா? டேய் விடக்கூடாதுடா, வா நாம உள்ள போய் பார்ப்போம். வா. அக்கா வாக்கா.